ஃபுல்லாக ரசிப்பேன். ஒரு டியூனை வச்சு இந்த டியூன் எப்படி பாட்டாக வருன்றதுல எனக்கு வந்து இப்போவும் கிடையாது. ஸோ அவர் அது யாருக்கும் கிடையாது. இல்லை மெயினாக தெரியாது. உங்க ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அந்த பாட்டை நான் வந்து சரி அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிட்டு அந்த பாட்டினுடைய அந்த டியூனை கொண்டு வந்து என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். ஏய் இந்த இடத்துல இந்த பாட்டு வரப்போகுதுன்னொன்னே அதை போட்டுட்டு அவங்க மூஞ்சே பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சோகமாயிட்டாங்க. என்னடா என்னடா வைரகம் என்னாச்சு? இல்லை சார் நீங்கள் கேட்டு வாங்கணும் சார். டேய் நான் எப்படா கேட்டு வாங்குவேன்? நான் எனக்கு எதனா தெரிஞ்சா இது இப்படி அப்படின்ட்டு கேட்டு வாங்குவேன். இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் நான் கேட்டு வாங்கணும், நான் எப்படி அவர்கிட்ட போய் கேட்பேன்? இல்லை சார் இந்த பாட்டு ரொம்ப இழுக்குது சார், நீங்கள் பாடி பாருங்க அப்படின்னாரு. சாரி சொரம் தப்போம். எனக்கு தெரியலடா சார், நீங்கள் போய் நீங்கள் கேளுங்க, திரும்பி இளையராஜா கிட்ட போய் கேளுங்க சார். நீங்கள் நான் என்னென்னு போய் கேட்பேன்? என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இதில் வந்து ஒப்புதலே கிடையாது இந்த பாட்டுக்கு. சரி நான் போடுறேன், யாருக்குமே ஒப்புதலையே, ஏதாவது ஒன்று சொல்லணும். நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட, சார் கொஞ்சம் டெம்போ ஏற்றலாமா சார் அப்படின்னு. அது மட்டும்தான் நான் கேட்டேன், அவர் கொடுக்கல. இதை கொஞ்சம் டெம்போ ஏற்றலாமே சார். வேற யாருன்னா இருந்தால் அவர் கன்னத்தில் செல்லமாக ஒன்று விழுந்திருக்கலாம், எனக்கு அது விழலை. சரி இதுக்குள்ளே ரெக்கார்டிங்லாம் போயாச்சு, மியூசிக் இது பண்ணுறதுக்குள்ளே போயாச்சு. சரி உனக்கு என்ன வேலை இருக்கா? சரி ரேட்டிங்கில் கொஞ்சம் வேலை இருக்குது, சரி போயிட்டு 3:30 மணிக்கு வா அப்படின்னாரு. 3:30 மணிக்கு போகிறேன். 3:30 மணிக்கு போகிறேன். இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப சைலன்ஸில் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி மியூசிக் நடக்காது. ஒரு கல்யாண வீடு மாதிரி நடக்கும். ஒரு வயலினிஸ்ட்டு, அது இது சத்தம், அது இது எல்லாம் இருக்கும். ஸோ நான் போகிறேன். போனவுடனே நான் உட்காரு அப்படின்னாரு. சரி உட்காந்த உடனே அப்போ தான் ஆரம்பிக்குது பாட்டு. தான அது நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு அழுகா வருது. நான் அழறேன், கையப்படு சார், இப்படிதான் பிடிச்சேன் சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார் தயவு செஞ்சுட்டு. அவர் சிரிக்கிறார், குழந்தை சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு உட்காரு இது அப்படின்னு உட்காரு. இப்படி பிறந்தான் தென்றல் வந்து திருடும் போது. எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் கேட்டு கிடைக்குது, எனக்கு கேட்காமையே கிடைச்சதுதான் என்னுடைய வரம்.